ஆர்கே நகர் தொகுதியில் வரும் 12ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் சூடுபிடித்து வருகிறது. அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் குறித்தும் தொகுதியின் பிரச்சினைகளை குறித்தும் தற்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியல் வரலாற்றில் ஆர்கே நகருக்கு என்று நிச்சயம் ஒரு நீங்கா இடம் இருக்கவும் போகிறது. ஆர்கே நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வெற்றிவேல் 2015ஆம் ஆண்டு மே மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்த சில நாட்களில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அந்த தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவிப்பு வெளியாகியது. அன்று முதல் ஆர்கே நகர் பரபரப்பான அரசியல் களமாகவே மாறிப்போனது. அந்த பரபரப்பு இன்றைய நாள் வரை அந்த தொகுதியை பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு காலியாக இருக்கும் இந்த ஆர்கே நகர் தொகுதி 2015ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரையிலான இந்த 2 வருடங்களில் 3வது முறையாக தேர்தலை சந்திக்க இருக்கிறது. 2001ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரைக்கும் 17 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிமுகவின் கோட்டையாக விளங்கி வரும் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் கடந்த 2015ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் போட்டியிட்ட ஜெயலலிதா கிட்டத்தட்ட 1,60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். அதேபோன்று 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் 39,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தற்போது காலியாக இருக்கும் இந்த தொகுதிக்கு வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இது சாதாரணமான ஒரு இடைத்தேர்தலாக அல்லாமல் அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதாவின் மறைவால் அதிமுகவில் ஏற்பட்ட வெற்றிடத்தின் காரணமாக அதிமுக சசிகலா தரப்பு மற்றும் OPS தரப்பு என 2ஆக பிளவுபட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். மேலும் சசிகலா தரப்பு அதிமுக அம்மா அணி என்ற பெயரிலும் OPS தரப்பு அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி என்ற பெயரிலும் களம் காண்கிறார்கள். இந்த தருணத்தில்தான் பல வரலாற்று நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கின்றன. சலசலப்புகள் மிகுந்த அரசியல் களம், தமிழக அரசியல் வரலாற்றின் பக்கங்களை காண ஆவலோடு காத்திருக்கும் மக்கள், பலமுனை போட்டி, இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழலில் தங்கள் பலத்தை நிரூபிக்க துடிக்கும் அரசியல் கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன ஆர்கே நகரில்? இதை பதிவு செய்யவே இந்த ஆர்கே நகர் வலம். வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் ஒரு பகுதிதான் சென்னை ஆர்கே நகர். இந்த சட்டமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,62,721. இதில் ஆண் வாக்காளர்கள் 1,28,305 பேர், பெண் வாக்காளர்கள் 1,34,307 பேர், 3ஆம் பாலினத்தவர்கள் 109 பேர். கடந்த 17 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிமுகவின் கோட்டையான இந்த தொகுதியில் தமிழகத்தில் உள்ள பிரதான கட்சிகள் அனைத்தும் போட்டியிடும் தங்களது வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி தற்போது வரை 7 முனை போட்டி நிலவுகிறது. அதிமுகவின் சசிகலா அணி சார்பாக TTV தினகரனும், OPS அணி சார்பாக மதுசூதனனும் களத்தில் குதித்திருக்கிறார்கள். இதேபோன்று திமுக சார்பில் மருது கணேஷ், தேமுதிக சார்பில் மதிவாணன், பாஜக சார்பில் இயக்குனர் கங்கை அமரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லோகநாதன் ஆகியோர் களத்தில் இருக்கிறார்கள். இதற்கிடையே ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா MGR அம்மா தீபா பேரவை சார்பாக போட்டியிடுகிறார். இது போன்றதொரு பலமுனை போட்டி இடைத்தேர்தலை பார்ப்பது இந்த இளம் தலைமுறை வாக்காளர்களாகத்தான் இருக்க முடியும். ஒரு கட்சிக்கு தலைவர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு முக்கியத்துவம் சின்னத்துக்கும் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் தேர்தல் அல்லாத சமயங்களிலும் கட்சியின் சின்னங்களுக்கும் மவுசு உண்டு. 1973ஆம் ஆண்டு MGR கண்ட இரட்டை இலை சின்னம் தமிழக மக்கள் மனதில் ஆழ பதிந்திருக்கிறது.
1989ஆம் ஆண்டு அதிமுக ஜ அணியாக பிரிந்தபோது பிரச்சனைக்குள்ளான இந்த இரட்டை இலை சின்னம் 2007ஆம் ஆண்டும் முடக்கம் கண்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த இடைத்தேர்தலில் பல முறை போட்டி உருவாகியுள்ளது. அதற்கு முக்கிய காரணம் ஆளுங்கட்சி முதல்வரின் வாக்கு வங்கி யார் பக்கம் என்பதுதான் பிரதானமாக உள்ளது. இதில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆளுங்கட்சி பலத்துடனும் அதிக அளவு கட்சி நிர்வாகிகளுடனும் சட்டமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர்களுடனும் குறிப்பாக மிகப்பெரிய அளவில் கட்சியின் பலத்தோடு களத்தில் மோதுகிறார். அவருக்கு போட்டியாளராக அந்த கட்சிக்குள்ளே முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மதுசூதனன் அவர்களும் களத்தில் உள்ளார்கள். வட சென்னை நாடாளுமன்ற எல்லைக்குட்பட்ட இந்த ஆர்கே நகரில் பிரதான பிரச்சனைகள் மற்ற தொகுதிகளைப் போல இந்த தொகுதியிலும் இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல், குறுகலான சாலைகள், காற்று மாசுபாடு, ஒலி மாசுபாடு, குடிநீர் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. கடந்த 3 ஆண்டுகளில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ITI தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி ஆகியன ஆர்கே நகரில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 14 அம்மா உணவகங்களும் 4 அம்மா குடிநீர் மையங்களும் கடந்த 3 ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆர்கே நகர் பகுதியைச் சுற்றிலும் மின்சார ரயில் பாதை அமைந்துள்ளது. பல சாலைகளின் நடுவே ஊடுருவிச் செல்லும் இந்த ரயில் தண்டவாளங்களை கடக்க மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது பல நாட்களாக அப்பகுதி மக்கள் வைக்கும் கோரிக்கை. இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது கொருக்குப்பேட்டை ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையம் வழியாக மின்சார ரயில்களும் வெளியூர் ரயில்களும் கடக்கின்றன. காலை மாலை வேளைகளில் இந்த பகுதி வழியாக ரயில்கள் கடந்து செல்லும் போது ரயில்வே கிராசிங்கை கடக்க மக்கள் நீண்ட நேரம் நிற்க வேண்டியிருக்கிறது. மேலும் சில சமயங்களில் ரயில்வே கேட் அடைக்கப்பட்டிருக்கும் போதும் அவற்றை கடந்து செல்லும் நிலையே இருக்கிறது. பள்ளி குழந்தைகள், வேலைக்கு செல்வோர் என பலரும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது. இதனை தவிர்க்க இங்கு ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் அல்லது சுரங்க மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சென்னை ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய மிக பிரதான பகுதிகளில் ஒன்று இந்த காசிமேடு துறைமுக மீன்பிடிப்பு பகுதி. புயல் மழை வந்தாலும் சரி, மீன்பிடிப்பு தடை காலங்களிலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மீனவ கிராம மக்களும் மீன்பிடி தொழிலாளர்களும் அதிக அளவு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இவங்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்ன, இதுவரைக்கும் இவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன நிறைவேற்றப்பட்டிருக்கு, இன்னும் நிறைவேற்றப்படாத இவங்களுடைய கோரிக்கைகளாக என்னென்ன மிச்சம் இருக்குது, இந்த இடைத்தேர்தலில் இவங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன பார்க்க போகிறோம். இதே போன்று அப்பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆர்கே நகர் தொகுதியில் காசிமேடு மீன்பிடி துறைமுகம்தான் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த துறைமுகத்தில் 1500 விசைப்படகுகளும் 10,000 ஃபைபர் படகுகளும் 1500 கட்டுமரங்களும் இயக்கப்படுகின்றன. நாள் ஒன்றுக்கு 150 டன் மீன்கள் கையாளப்படுகின்றன. தினமும் சுமார் 15 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெறுகிறது. VIP தொகுதியாக ஆர்கே நகர் மாறிய பின்னும் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் உலக தரத்துக்கு மேம்படுத்தப்பட வேண்டும், அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று மீனவ சங்கங்களும் மீன் வியாபாரிகளும் தொழிலாளர்களும் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த துறைமுகத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, மீனவர்கள் எளிதில் பயன்படுத்தும் வகையில் கழிப்பறைகள், மின்விளக்கு வசதி, விற்காத மீன்களை அங்கேயே ஐஸ் பெட்டியில் வைத்து அடுத்த நாள் பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் ஆகியவற்றை செய்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மீனவ மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஆர்கே நகர் தொகுதியில் மக்களின் தேவைகள் என்னென்ன என்பதனை ஆய்வு செய்து அவர்களை கவர அனைத்து கட்சியினரும் தங்கள் தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக அம்மா அணியின் தேர்தல் அறிக்கையின் முக்கியமான அம்சம் குறித்து அந்த அணி வேட்பாளரான டிடிவி தினகரனே கூறுகிறார். இங்கே வாக்காளர் பெருமக்களுக்கு வேண்டுகோளாக அம்மா அவர்களிடம் கொடுக்கப்பட்ட 57,000 மனுக்களை பார்த்தேன். அவை அனைத்தும் இந்த தொகுதி மக்கள் தங்களுக்கு சொந்தமாக குடியிருப்பு வேண்டும், வீடு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் வருகின்ற 4 ஆண்டுகளுக்குள் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்பதுதான் எங்களது
முதல் வாக்குறுதி. அதுபோல் இந்த குப்பை மேட்டை அகற்றி 350 ஏக்கருக்கு மேல் உள்ள குப்பை மேட்டை இந்த குடியிருப்பு பகுதிக்கு இடையூறு இல்லாமல் செய்து இங்கு குடியிருப்புகள் கட்டி கொடுத்து பார்க்குகளை உருவாக்குவோம். அதுபோல் சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் இந்த குப்பைகள் அகற்றப்படும், இந்த குப்பைகள் உருமாற்றப்படும் என்றெல்லாம் வாக்குறுதிகள் அளித்திருக்கிறோம். இதேபோன்று அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பிலும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதிலும் பல சிறப்பம்சங்கள் இருப்பதாக அந்த அணியினர் தெரிவிக்கிறார்கள். முதல் முறையாக எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த பேப்பர் கொடுத்திருக்கோம். இந்தியாவில் முதல் முறையாக நடமாடும் எம்எல்ஏ அலுவலக சேவைகள் அமைக்கப்படும். இது என்ன செய்வோம்னா, ஒரு மொபைல் வேன்ல ஒரு மொபைல் எம்எல்ஏ ஆபீஸ், நடமாடும் எம்எல்ஏ அலுவலக சேவைகள் வெற்றி பெற்ற 3 நாட்களில் இந்த சேவை துவங்கும். 3 பேர் தேர்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் அதில் இருப்பாங்க. எந்த எம்எல்ஏவும் செய்யாத ஒரு ஹைடெக் ஹை டச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைடெக் ஹை டச்னா தொழில்நுட்பம் மூலமாக மக்களுடன் ஆழ்ந்த தொடர்பில் இருக்கும் இந்த ஒரு வாக்குறுதியை முதல் வாக்குறுதியாக அளிக்கிறோம். இந்த இரு அணிகள் மட்டுமல்லாமல் திமுக, பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேமுதிக, எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை உள்ளிட்ட கட்சிகள் சார்பிலும் தேர்தல் அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கட்சியும் அணியும் தங்கள் தரப்பு வெற்றியை உறுதியாக நம்புகிறார்கள். வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே கூறினேன் 50,000 வாக்கு வித்தியாசத்துக்கு மேல் வெற்றி பெறுவேன் என்று. ஆனால் அதையும் தாண்டி நான் நிச்சயம் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பின்னால் அந்த தொகுதிக்கு பல்வேறு பணிகளை செய்திருக்கிறேன். அதற்கு மக்கள் சரியான தீர்ப்பினை வழங்குவார்கள். அதே சமயம் சரமாரியாக மற்ற கட்சிகளின் மீது குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டை மறுதரப்பு மறுக்கவும் செய்கிறது. குறிப்பாக திமுகவினர் டிடிவி தினகரன் மீது வைக்கும் குற்றச்சாட்டிற்கு அவரே விளக்கமளிக்கிறார். பணப்பட்டுவாடா நடைபெறுவது குறித்து அங்காங்கே தகவல்கள் வந்து கொண்டுள்ளன. இது குறித்து இதை தடுக்க எங்களது கட்சி தலைமை அதற்கான குழுக்களை அமைத்து யுக்திகள் அமைக்க உள்ளது. அம்மா அவர்களின் வேட்பாளர் தோல்வியடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தீட்டிய சதித்திட்டம்தான் திமுக மதுசூதனனை ஓபிஎஸ்ஸிடம் சொல்லி போட வைத்தார்கள். ஆனால் அவர்களின் சதித்திட்டங்கள் மக்களுக்கு அம்பலமாகி இரட்டை இலையை முடக்கியவர்கள் திரு ஓபிஎஸும் திரு ஸ்டாலின் தான் என்பது இந்த தொகுதி மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டதால், குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதி என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் சரமாரி குற்றச்சாட்டுகளை ஒருவர் மீது ஒருவர் வைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரே கட்சியைச் சேர்ந்த இரு அணிகள் எதிரெதிர் துருவங்களாக மாறி ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை இந்த இடைத்தேர்தலில் நம்மால் அதிகம் காண முடிகிறது. இந்த இரட்டை விளக்கு மின்கம்பம் மகத்தான வெற்றி பெறும். இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திடம் அவர் புகார் கொடுத்திருக்கின்றார் என்றால் சொன்னால் அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு புகார் கொடுத்திருக்கிறார். உறுதியாக அண்ணன் ஜி மதுசூதன் அவர்கள் மகத்தான வெற்றியை, மாபெரும் வெற்றியை, வரலாற்று வெற்றியை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவார் என்பதனை நீங்களே இன்றைக்கு கண்கூடாக மக்களுடைய எழுச்சியின் மூலம் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் என்பதை தெரிவித்து, தமிழ்நாட்டு மக்களை நான் முதல்வராக தொடர்வேன் என்று ஏமாற்ற பார்த்தார். இப்பொழுது இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு என்று சொல்லி போய் பிரச்சாரம் செய்தார்கள். அதுபோல் அவர்கள் சோசியல் மீடியாவை உபயோகப்படுத்தி பல்வேறு பொய் பிரச்சாரங்களை செய்கிறார்கள். அதில் இதுவும் ஒன்று. தோல்வி பயத்தால் திரு பன்னீர்செல்வம், திரு ஸ்டாலின் அவர்கள் தினம் தினம் ஒரு பொய் பிரச்சாரத்தை அவிழ்த்து விடுவதை நீங்கள் கண்கூடாக அறிவீர்கள். இதெல்லாம் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்பதை எடுத்துக் கூறுவதாகத்தான் தெரிகிறது. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுக்கு பிறகு அதிமுகவின் சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு அசாத்தியமான சூழலை இந்த இடைத்தேர்தலில் ஏற்படுத்தும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். அது மட்டுமின்றி இந்த இடைத்தேர்தலில் வித்தியாசமான முறைகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள் பல கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள்.
சேகரிக்கும் போது அளிக்கப்படும் வரவேற்பு மற்றும் இன்னபிற சில விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த தேர்தலில் ஆளும் அணியின் சார்பாக போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கு மற்ற அணிகளை காட்டிலும் குறிப்பிடத்தகுந்த பலம் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு இடைத்தேர்தல் ஒரு பலம் தான். டிடிவி தினகரன் அந்த பலத்தை முழுமையாக தன்வசம் பயன்படுத்திக் கொள்வதற்கான களப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். ஆக இந்த ஆளுங்கட்சிக்குள்ள அடிஷனல் பலத்தை தாண்டி அவருக்கு அடிப்படையில் எவ்வளவு வாக்குகள் இருக்கின்றன என்பதுதான் அவருக்கான வாய்ப்புகளை உறுதி செய்யும். எது என்னவாக இருந்தாலும் ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்கப் போகும் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலாக மட்டுமல்ல, தமிழக அரசியல் வரலாற்றை எழுதக்கூடிய ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மனோஜ், செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.